என்ன ஊருக்காமா ப்ரிப்பரேஷன்? ஊருக்காவா தொக்கா? தக்காளி ஊருக்கா கேட்கலாமா? மிச்சம் அப்படியே என்ன ஊருக்கா அப்படியே சொல்லிருங்க. ரசம் ஊருக்கா தக்காளி ஊருக்காப்பா. தக்காளி ஊருக்கா தக்காளி ஊருக்கான்ப்பா. இது என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது 2-3 மாதிரி வெரைட்டியா வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்ப எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேற்று கூட ஒரு சாஸ் போட்டிருக்கோம். தக்காளியை நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சு அப்புறமா நம்ம ஊறுகாயா பண்ணியிருக்கோம். இல்ல ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், புளி. சரிங்களா? அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ரொம்ப அருமையா இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய காம்போ போயிட்டு இருக்கும் நம்மகிட்ட. அந்த காம்போக்காக வேண்டி நம்ம போட்டுருக்கோம். மினி காம்போல அதுல ஒரு ப்ராடக்டா தக்காளி ஊறுகாய் மெயினா இருக்கு. ஆமா, நீங்க இந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்து வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் வரைக்குமே நல்லா இருக்கும். என்னன்னா வெயில்ல வச்சு எடுத்து வைக்கணும். நல்லெண்ணெய மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அவ்வளவுதான்.